அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 11/8/2024, அதாவது ஆடி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி, சுவாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மீனராசிக்காரங்களுக்கு உரியது. ராகு காலம் 4:30 to 6 சாயங்காலம். யமகண்டம் 12 to 1. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 3:15 4:15 வரை. நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சட்டையினோட கலர் பிங்க் அல்லது மெரூன். அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிட வேண்டியது உளுந்த வடை அல்லது புளியோதரை. இப்போது நம்ம புதன் கிரகம் 3ஆம் வீடு 4ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் வீட்டில் இருந்தால் அவருக்கு பெண் வாரிசுகள் அதிகம் இருப்பார்கள், ஆண் குழந்தைகள் கம்மி. இப்போ அதிகம்னா மேக்சிமம்னா 2 தானே, 2ம் பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உத்தமமான மாதாவை, அவங்க அம்மா ரொம்ப கெட்டிக்கார அம்மா, ரொம்ப உத்தம குணங்கள் நிரம்ப பெற்றவர். அதே மாதிரி நல்ல கெட்டிக்காரர் தான், ஆனால் கூட கொஞ்சம் சேடிஸ்ட் மென்டாலிட்டி, குரூரமான மனப்பான்மை உடையவர். தந்திரசாலியாகவும் சந்தர்ப்பவாதியாகவும் இருப்பார். நல்லதை பற்றி நினைக்கிறது இல்லை, ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அவரோட எண்ணம். நல்ல தைரியசாலி, ஆடம்பர தர்மம் செய்வார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் எப்படின்னா ஆடம்பரத்திற்காக தர்மம் செய்வார், உள்ள மனதால் ஒரு நல்லது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, ஆடம்பரத்திற்காக எல்லாரும் பார்த்து மெச்சணுங்கிறதுக்காக தர்மம் பண்ணக்கூடியவர் இவர். அந்த மாதிரி கேரக்டர். அடுத்து 4ஆம் வீட்டில் புதன் இருந்தால் என்ன வகையான பலன்கள்னு பார்க்கலாம். 4ஆம் வீட்டில் புதன் இருக்கும்போது அவர் நல்ல வித்வான், ரொம்ப படிப்பறிவு உள்ளவர், எதையும் கற்று தேர்ந்தவர், இலக்கிய பற்று உடையவர், லிட்ரேச்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. விவசாயம் பண்ணாங்கன்னா இவர் ரொம்ப சக்ஸஸாக வரும். தாய்க்கு கண்டம், பிறரை ஏமாத்துறதுல ரொம்ப கட்டிக்காரன். ஈஸியாக அவங்களோட வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சு ஈஸியாக ஏமாற்றிடுவார். அது படித்த படிப்பெல்லாம் வக்கரகதியிலே செய்யலாம். அதாவதுன்னா படிக்கிறத ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண மாட்டார், ரிவர்ஸில் வேறு வழியில் வித்தியாசமாக சிந்திச்சு செய்யக்கூடியவர். நல்ல புகழ் பெறுவார். அப்போது 4ஆம் வீட்டில் புதன் இருந்தால் புகழ் மட்டும் நல்லாயிருக்கும். அவரோட சாமர்த்தியத்தெல்லாம் ரிவர்ஸில் தான் செலுத்துவார். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி மூலம் சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்றைக்கி ஓரளவு நன்மையே நடக்கும். சொந்தமாக சொத்து, வீடு, மன, வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், பணத்தட்டுப்பாடு கம்மியாகுது. ஆனாலும் அதாவது வரவை விட செலவு அதிகமாகவே இருக்கிறது, அதை மட்டும் குறைக்க முடியல. வீண் அலைச்சல், கவலை இருந்தால் கூட மனசில் ஒரு நிம்மதி இருந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் ஜெயிச்சிடலாம், பரவாயில்ல, இன்றைய பொழுது நல்லபடியாக கழிந்தது அப்படிங்கிற மாதிரி நிம்மதி இருந்து கொண்டு இருக்கிறது. பெரியவர்களை சந்தித்து அவர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நண்பர்களோட உதவியும் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. கொஞ்சம் லாபம், சிறிது தன லாபம். தொழிலில் மாற்றம் அல்லது புதிய தொழில் ஆரம்பித்தல் போன்றவை நடக்கப் போகிறது. மேலதிகாரிகளிடம் ஆதரவு கண்டிப்பாக இருக்கிறது. பிரயாணங்களில் மூலம் லாபம் ஏற்படுவதில்லை. இப்போ பிரயாணம் வீண் அலைச்சலாகத்தான் முடிகிறது. முன்னெச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்காவிடில்
கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து கடகராசி. செய்தொழிலில் இடையூறுகள், மேலதிகாரிகளோட சுப்பீரியர்ஸோட கோபம், கவலை, வீண் அலைச்சல், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இன்றைக்கி நடக்குது. ட்ரேடிங்கில் செல்வதை தவிர்க்கவும். ஆனாலும் மனைவி மக்களோட ஆதரவும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. எல்லா பிரச்சனையும் இதை அவங்களோட பேசி சிரிச்சிட்டுக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு விடுகிறது. அடுத்து சிம்மராசி. அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவற்றினால பெரிய அளவில் லாபம் இல்லை. அதே மாதிரி ஜீரணக்குறைவு, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த மாதிரிப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்கிறது. உங்களுக்கு புதுசாக நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அவங்கள பற்றி கெட்ட குணமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களை பற்றி புரிஞ்சுக்கிடாமே அவங்களோட பழகி அவங்களோட பிரச்சனையை வரவழைச்சிக்கிட்டுறீங்க. அதனால் உஷாராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து கன்னியாராசி. தொழிலில் வெற்றி, முன்னேற்றம் உண்டாகிறது. தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த நோய் ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருந்தது. அது விலகி இப்பொழுது ஆரோக்கியம் நன்றாக அபிவிருத்தி அடைகிறது. புதுமனை புகுதல், குழந்தை பாக்கியம் உண்டாதல், புதிய ஆபரணம் வாங்குதல் போன்ற நல்ல காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அடுத்து துளாராசி. உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டாகிறது. ட்ரேடிங் செய்வதற்கு கூட அவ்வளவு நல்ல நேரம் இல்லை. ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க அதை தவிர்க்கவும். மனைவி உங்களோட உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தால் கூட நல்லாகவே பேசுகிறாங்க, ஆறுதல் தரும் விதமாக பேசுகிறார்கள். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உத்தியோகத்தில் கூட மன ஈடுபாடு, இன்வால்மெண்ட் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. தேவையான நேரம், தேவையான அளவு எக்ஸ்ட்ராவெல்லாம் இல்லை, பணம் கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. காரணம் இல்லாமல் எதை பார்த்தாலும் ஒரு பயம்தான். இந்த தெனாலியில் சொல்லலாம், அதை பார்த்தா பயம், இதை பார்த்தாங்கிற மாதிரி பயம் காரணம் இல்லாமல் உண்டாகிறது. உத்தியோகத்தில் கொஞ்சம் எச்சரியாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படி இல்லாட்டா சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களோட ஆலோசனையை கேட்க வேண்டாம். மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அடுத்து தனுசு ராசி. உங்கள் ரிலேஷன், உறவினர்கள், சுற்றத்தினர்களோட உங்களோட கான்டாக்ட்ஸ், உறவு நன்றாகவே இருக்கிறது. தொழிலில் மகிழ்ச்சியான அளவு ஓரளவு வருமானம் வருகிறது. மனசில் கவலைலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கிறீங்க. உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் அல்லது புதுசாக ஏதாவது கோர்ஸு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவியும் ஆதரவும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. தொழிலில் ஒரு சேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இதுவரை நடந்து வந்த வேண்டாத செலவுகள் குறைந்து வீடு, மன, நகை முதலியவை வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. அலைச்சல் மாத்திரம் குறையலை, அது அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பழைய கவலைகள்லாம் நீங்கி கொஞ்சம் மனசில் உற்சாகம் நன்றாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடன் கட்டுக்குள் அடங்கியே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. ஜென்ம சனி இருக்கிறதுனால சனி பகவான் ஏராளமான துன்பத்தை கொடுத்து அதை சமாளிக்கும் திறமையும் கொடுத்துருக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவத்தான் செய்கிறது. கணவன் மனைவி உறவு கூட பரவாயில்லாமல் இருக்கிறது. அடுத்து மீனராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதனால் புதிய முயற்சிகள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களுடனே நட்பு ஏற்படுகிறது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். தொழிலில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மாற்றம் கண்டிப்பாக வரப்போகிறது. உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.